விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, அந்த கடனை குறைக்கிறதுக்கு உண்டான வழியை சொல்லுங்கள் ஐயா அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க. 6ஆம் வீட்டு அதிபதி தான் கடனுக்கு உண்டான அதிபதி. அந்த 6ஆம் வீடுங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். ருண விமோச்சன மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது, கடனை போக்கக்கூடிய மந்திரம். அதை கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சில பரிகாரங்களை பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. இல்லாமல் இருக்கணும், கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், வருமானம் ஜாஸ்தி ஆகணும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, அந்த கடனை குறைக்கிறதுக்கு உண்டான வழியை சொல்லுங்கள் ஐயா அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க. இது இந்த சேனல் மட்டும் இல்லை, நிறைய சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. நிறைய சேனல் வியூவர்ஸும் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தோணித்து அதனால் கொடுக்குற முருகன் அருளால். உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான வழிமுறை என்ன? கடன் அடைக்கணும், எப்படி சார் அடைக்கிறது என்ன? சார் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும்னு முன்னோர்கள் பழமொழி. இது சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வருங்கிறது ஒரு பழமொழி. அதையே நம்ம வேறு மாதிரி மாற்றிக்கலாம். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அகப்பைனா கரண்டி, சட்டிங்கிறது குடுவை. அதில் இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். அது மாதிரி பணம் இருந்தால் தான் சார் கடன் அடைக்க முடியும். அந்த பணம் இருந்தால் என்ன, இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணுறது? அந்த பணம் இருந்ததுன்னா கடன் அடைச்சா எப்படி அடைக்கிறது? அந்த கடன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்மளுடைய ஜோதிடர் யுகம் டீம் நம்மக்கிட்ட கேட்டாங்க. அவர்களுக்கு உண்டான பதிவாக முதல்ல நம்ம கொடுக்குறோம். மற்ற சேனல்லையும் பேச போகிறோம், அது வேறு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு இந்த 12 ராசி எந்த ராசியாக இருந்தாலுமே 6ஆம் வீட்டு அதிபதி தான் கடனுக்கு உண்டான அதிபதி. அந்த 6ஆம் வீடுங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். சத்ருனா எதிரி, ரோகம்னா வியாதி, ருணம்னா கடன். ருண விமோச்சன மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது, கடனை போக்கக்கூடிய மந்திரம். அதை கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சில பரிகாரங்களை பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. பண வரவு ஏற்படும், கடன் அடையும், திருப்பி கடன் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான தடுப்பணையாக இந்த மந்திரம் உங்களுக்கு துணை இருக்கும். இந்த பரிகாரம் உங்களுக்கு துணை இருக்கும். சார் அப்போ இது தடுப்பணையாக இருந்ததுன்னா எங்களுக்கு வருமானம் வராமல் இருக்குமா சார்னா, உங்களுக்கு வருமானம் வர வச்சதுக்கு தான் சார், வர வச்சதுக்கு அப்புறம் தான் கடனை அடைக்க போகிறோம். அதாவது முதல்ல இன்ஃப்ளோ வர வைக்கணும், அதுக்கப்புறமா தான் கடன் அடைச்சி அந்த கடனை அதாவது லீக்கேஜ் இல்லாமல் தடுக்கிறதுக்கு உண்டான வழியை இப்போ நம்ம பண்ண போகிறோம். கடன் அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வழியை பிற்படுத்தும். இதில் ஒரு சில பொருட்கள் தேவை. அது என்னென்ன தேவைங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல்ல உங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதி. அதாவது 6ஆம் வீட்டு அதிபதினு சொன்னால் செவ்வாய். ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது மேஷராசி 6ஆம் வீடு. அதுக்கு அதிபதினு பார்த்தா செவ்வாய். அதே செவ்வாய் தான் உங்களுக்கும் அதிபதி. ஸோ உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை, முன்கோபமான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றா கடன் பிரச்சனை வரும், இல்லை ஆரோக்கிய பிரச்சனை வரும், எதிரிகள் ஜாஸ்தி ஆவாங்க. உங்களுடைய வார்த்தை தான் உங்களுக்கு எதிரியை கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிரி இல்லாமல் இருக்கணும், கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், வருமானம் ஜாஸ்தி ஆகணும். அந்த வருமானம் வர்றதுனால கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாமல் புது கடன் வாங்காமல் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கணும். அதாவது ஆரஞ்சு துணி. அதாவது ஆரஞ்சு துணினா சிகப்பும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மஞ்சளும் கலந்துருக்கணும். ஆரஞ்சு துணி எடுத்துட்டா விசேஷம். சிகப்பு துணி இருந்தால் தப்பு கிடையாது. அது காட்டன் துணியாக இருந்தால் போதும், பட்டு துணி தேவையில்லை. அதனால் நீங்கள் சிகப்பு கலர் துணி 1 மீட்டர் துணி எடுத்துக்கோங்க. அந்த 1 மீட்டர் துணியை நல்லா அகலமாக எடுத்து வச்சுட்டு அதில் வெத்தலை பாக்கு, வெத்தலை 7 வெத்தலை வைக்கணும். பாக்கு 3 பாக்கு வச்சா போதும். கொட்டைப்பாக்கு, இந்த கொட்டைப்பாக்குனா உடைக்கிற பாக்கு, இந்த பேக்கெட்டில் வரக்கூடிய பாக்கெல்லாம் கிடையாது. கொட்டைப்பாக்கு 3 பாக்கும், 7 வெத்தலையும் வைக்கணும். 3 விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சள் எல்லா ராசிக்கும் 3 தான் வைக்கணும். அதனால் உங்களுக்கு மட்டும் 3ன்னு கிடையாது, எல்லா ராசிக்கும் 3 வைக்கணும். 3 விரலி மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கிராம்பு, ஏலக்காய், ரூபாய் நாணயங்கள். இந்த கிராம்பு ஏலக்காயும் 7 பீஸ் வைக்கணும். 7 கிராம்பு, 7 ஏலக்காய், 7 வெத்தலை, 3 கொட்டைப்பாக்கு, 3 விரலி மஞ்சள், 7 கிராம்பு, 7 ஏலக்காய், அதுக்கப்புறமா 7 1 ரூபா காயினோ இல்லை 7 5 ரூபா காயினோ, இது 1 ரூபா காயினோ அல்லது 5 ரூபா காயினோ வைக்கலாம். அதை அந்த
சிகப்பு துணியில் ஆரஞ்சு துணியில் வச்சுட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மூட்டை கட்டிடணும். இதை எல்லாத்தையும் சேர்த்து மூட்டை கட்டிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர், வடகிழக்கு மூலையில் இல்லாட்டி தென் மேற்கு மூலையில் இந்த மூட்டையை அப்படியே வச்சு, அது உங்கள் சுவாமி சந்நிதியாக இருந்தால் தப்பு கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சவுத் வெஸ்ட் ஆர் நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த மூட்டையை வச்சு அதுக்கு தினமும் பூஜை பண்ணணும். இந்த மூட்டையில் தான் வந்து உங்களுக்கு பணத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய, அந்த பணத்தை கயிறு கட்டி இழுக்கக்கூடிய அந்த ஆகர்ஷண சக்தி அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 7 செவ்வாய்க்கிழமை அந்த மூட்டைக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும். அதாவது அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஸ்கந்தசஷ்டி கவச்சத்தை 3 முறை சொல்லி அதுக்கு மேலே பூ போட்டுட்டு வரணும். 3 தடவை ஸ்கந்தசஷ்டி கவச்சம் சொல்லணும். அதுக்கப்புறமா ஒரு தடவை சொல்கிறதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கிட்டானுங்க, 3/4 மணி நேரம் ஆகும் ஸ்கந்தசஷ்டி கவச்சம் 3 தடவை சொல்கிறதுக்கு. அந்த 3 தடவை சொல்லிவிட்டு அதுக்கு மேலே வந்து செவ்வரளி பூவையோ அல்லது சிகப்பு ரோஜா பூவையோ அதுக்கு மேலே வருஷிக்கணும். அதை வந்து அது மேலே போடணும். இதை பண்ணிவிட்டு 7 செவ்வாய்க்கிழமை இதை பண்ணணும். ஒவ்வொரு வாரமும் இதை பண்ணணும். மற்ற நாட்களில் வெறும் சந்தன குங்குமம் வச்சா போதும். மற்ற நாட்களில் அதுக்கு எந்த பூஜையும் பண்ண தேவையில்லை. 7 செவ்வாய்க்கிழமை காலை 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளார, காலை 6 மணி டு 7 தான் செவ்வாய்கோரை. ஆனால் நீங்கள் செவ்வாய்கோரை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதை பண்ணணும். செவ்வாய்கோரை முடிஞ்சதுக்கப்புறம் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மத்தியானம் 1 மணிக்கு 1 to 2 செவ்வாய்கோரை. காலையில் செவ்வாய்கோரையில் இல்லை, 2ஆவதாக வரக்கூடிய செவ்வாய்கோரையில் பண்ணலாம். இல்லாட்டி காலையில் 7 to 8 பண்ணலாம். இந்த டைமில் அந்த மூட்டைக்கு அந்த சிகப்பு துணி, ஆரஞ்சு துணி மூட்டை இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் சந்தன குங்குமம் விட்டு அந்த செவ்வரளி பூக்களாலேயோ அல்லது சிகப்பு ரோஜா பூக்களாலேயோ அர்ச்சனை பண்ணிவிட்டு 3 தடவை கந்தசஷ்டி கவச்சம் சொல்லிவிட்டு மத்தியானம் 1 மணிக்கு நான் எங்கே சார் ஆஃபீஸில் இருப்பேன்னா காத்தால 7 மணிக்கே முடிச்சிருங்க. இதை பண்ணிவிட்டு வாங்க. 7 வாரம் 7 செவ்வாய்க்கிழமை இதை பண்ணணும். 7 செவ்வாய்க்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் 8வது செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி 10வது செவ்வாய்க்கிழமை, அதாவது 8வது செவ்வாய்க்கிழமை அல்லது 10வது செவ்வாய்க்கிழமை. இப்போ 9வது செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுறதுன்னா, அது உங்கள் வீட்டில் வந்து அது வரைக்கும் எப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அது வரைக்கும் அந்த சந்தன குங்குமம் வச்சுட்டு வரணும். அந்த 8வது செவ்வாய்க்கிழமையோ அல்லது 10வது செவ்வாய்க்கிழமையோ நான் சொல்லக்கூடிய கோயில் ஒன்றா கர்நாடகாவில், தென் கர்நாடகாவில், தட்சிண கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயில். அப்படி இல்லை அப்படின்னா ஈரோடில் இருக்கக்கூடிய, என்னோடய சொந்த ஊர் ஈரோடு, அந்த ஈரோட்டில் இருக்கக்கூடிய சென்னிமலை முருகன் கோயிலுக்கு, சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி சென்னிமலை ஆண்டவர்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலில் என்ன விசேஷம்னா, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளில் மாடு வந்து அந்த வண்டியை கட்டின்னு ஏறும். அது வந்து விசேஷம். அந்த காலத்தில் நாங்கள் 1984 என்னமோ நடந்தது. அந்த இடத்துல வந்து ரெட்டை மாடு வந்து மாட்டு வண்டியை கட்டின்னு இழுத்துன்னு மேலே மலை ஏறும். அதாவது இட் இஸ் அ ரெக்கார்ட். யாருமே பார்க்காத ஒரு விஷயம், யாருமே அனுபவிக்காத ஒரு விஷயம் அந்த சென்னிமலை கோயிலில் நடந்தது, சென்னிமலை ஆண்டவர் சன்னதியில் நடந்தது. அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு அங்கே போய் சுவாமி தரிசனம், முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒண்டியலில் இந்த சிகப்பு மூட்டை எடுக்கல, இந்த சிகப்பு மூட்டையை கொண்டு போய் அங்கே போட்டுடணும். அந்த உண்டியலில் போட்டுடணும். எதுக்காக அப்படின்னு சொன்னால் இதில் 2 ரீசன் இருக்குது. ஒரு ரீசன் உங்களுடைய கடனை அவரிடம் செலுத்துவதற்கு. அவர்கிட்ட நீங்கள் கடன் அடைச்சிட்டிங்கன்னா எல்லா கடனும் அடைபடும். அது மட்டும் இல்லாமல் அந்த மூட்டையில் வந்து சில பொருட்கள் போட்டோம், கிராம்பு, ஏலக்காய், காயின்லாம். இதை போடுறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். சரி சார், அந்த பணப்புழக்கம் தான் கொண்டு போய் கோயிலில் போட்டுட்டேன்னு, கோயிலில் போடுறதும் ஒன்று தான், உங்கள் வீட்டில் இருக்கிறதும் ஒன்று தான். ஆனால் வீட்டில் வச்சிங்கன்னா அந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து கடன் அடைக்க விடாது. அதனால தான் கொண்டு போய் கோயிலில் போட சொல்கிறேன். இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பண வருமானம் அதிகரிக்கும். அதாவது ஆகர்ஷண சக்தி அதிகரிக்கும். பணத்தை அப்படியே வலை போட்டு எப்படி மீனவர்கள் வந்து வலையை போட்டு மீனை பிடிச்சி கொண்டு வராங்களோ அது மாதிரி வலை போட்டு பணத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் சேர்க்கும். அதன் மூலமாக உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கும். நீங்களே கடன் அடைப்பீங்க, கடன் வாங்கி அடைக்க மாட்டீங்க. இனிமேலும் கடன் வாங்காமல் இருப்பதற்கு உண்டான உபாயத்தை இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் கடனே ஏற்படாமல், எப்படியே சப்போஸ் நீங்கள் கேட்கலாம், சார் கடனே ஏற்படாதுன்னா நான் ஹவுசிங் லோன் எப்படி சார் வாங்குறது, நான் கார் லோன் எப்படி சார் வாங்குறதுன்னா, அந்த கார் லோன் வாங்கினாலும் ஹவுசிங் லோன் வாங்கினாலும் எந்த விதமான தடைகளற்ற பேமெண்ட் ஸ்கெட்யூல் வேணும் இல்லை.
இப்போ சிபில் ஸ்கோர் இருக்குது சார், சிபில் ஸ்கோர் ஏதாவது ஒரு இஎம்ஐ பவுன்ஸ் ஆனால் கூட உங்கள் பேர் கெட்டு போயிடும், சிபில் குறைஞ்சிரும். அதனால் உங்கள் பணம் கரெக்டாக போகிறதுக்கு, உங்களுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு, கடனே இல்லாமல் வாழறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக இது 2 கோயில் போனோம். ஒன்றா தக்ஷிண கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயில், இல்லாட்டி சென்னிமலையில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையில் ஈரோட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வரணும். இந்த 2 கோயிலுக்கு ஏதாவது ஒன்று. உடனே சில அறிவாளிங்க கிளம்புவாங்க, நம்ம ஊரில் இல்லாத கோயிலா, நீ எதுக்கு கர்நாடகாவுக்கு போகிறேன்னு. கர்நாடகா போகிறேன்னு அவங்க கொடுக்குற தண்ணி நம்ம வாங்காமல் இருக்கோமா, வாங்க சண்டை போடுறோம்ல. அது மாதிரி எல்லாமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாமே சொந்தம். இந்த நாட்டுக்கு, இந்த தேசம், இந்த ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே எனக்கும் சொந்தம், உனக்கும் சொந்தம். அதனால் தயவு செஞ்சு இந்த பாகுபாடு இல்லாமல், முட்டாள்தனமான பாகுபாடுகளை தவிர்த்து, இந்த பகுத்தறிவுங்கிற முட்டாள்தனத்தை பேசிட்டு இல்லாமல் கோயிலுக்கு போங்க. குக்கே சுப்பிரமணிய சுவாமி அவ்வளவு விசேஷம். அங்கே போனீங்கன்னா அந்த வைப்ரேஷன் உங்கள் உடம்புல அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒன்றா அங்கே போங்க, இல்லாட்டி சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கடவுளை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு கடன் அடைபடுவது மட்டுமல்லாமல், கடனற்ற வாழ்க்கை ஏற்படுவது மட்டுமல்லாமல், வாங்கின கடனையும் சுழுவாக அடைக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணப்புழக்கம், அதாவது வருமானம் இரட்டிப்பு, 3 மடங்கு 100 மடங்கு ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறத சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.